இந்தியால மருத்துவம் படிப்பதற்காக இந்த வருஷம் 22 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் நீட் தேர்வை எழுதி அதுல 12.3 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் 76,181 மாணவர்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் அடுத்து கலந்தாய்விலே கலந்து கொள்ள வேண்டும். அகில இந்திய அளவில் அந்த MCC நடத்தக்கூடிய அந்த கலந்தாய்வு குறித்த நோட்டிபிகேஷன் என்பது மிக விரைவில் வெளிவர இருக்கின்றது. ஆனா தமிழ்நாட்டில் இந்த ஸ்டேட் செலக்ஷன் கமிட்டி நடத்தக்கூடிய அந்த கலந்தாய்வு குறித்த நோட்டிபிகேஷன் வெளிவந்து விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள் இன்றுடன் நிறைவட இருக்கின்றது. தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் மருத்துவம் படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாக்குள்ள 431 அரசு மருத்துவக் கல்லூரிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த மருத்துவக் கல்லூரிகளிலிருந்து 60,382 இடங்களும் 349 பிரைவேட் மருத்துவக் கல்லூரிகளிலிருந்து 57,767 இடங்கள் என்ற அடிப்படையில் 780 மருத்துவக் கல்லூரிகள் இந்தியா முழுக்க செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மொத்த இடங்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 1,18,148. எனவே குறைவான எண்ணிக்கையில இந்த இடங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால அதிகப்படியான மாணவர்களுடைய மருத்துவ கனவு என்பது நிறைவேறாமல் போவதற்கான ஒரு சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த மாணவர்களுடைய மருத்துவ கனவையும் நிறைவேற்றுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் ஆயுஷ் படிப்புகள் என்பது. இந்த வீடியோல ஆயுஷ் படிப்புகளை பற்றியும் ஆயுஷ் படிப்பின் எதிர்காலம் மற்றும் வேலை வாய்ப்புகளை பற்றியும் இந்தியால இந்த ஆயுஷ் படிப்புகளை படிப்பதற்காக நடத்தப்படக்கூடிய ஆயுஷ் அட்மிஷன் சென்ட்ரல் கவுன்சில் கமிட்டி கலந்தாய்வு மற்றும் ஸ்டேட் செலக்ஷன் கமிட்டி நடத்தக்கூடிய கலந்தாய்வுகளை பற்றியும் இந்த கலந்தாய்விலே கலந்து கொள்ளக்கூடிய கல்லூரிகளினுடைய எண்ணிக்கை, இடங்களினுடைய எண்ணிக்கை, அட்மிஷன் ப்ராசஸ் மற்றும் கடந்த வருடம் எவ்வளவு கட் ஆஃப் மார்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது அப்படிங்கிற தகவல்களையும் இந்த கோர்ஸ் படிப்பதற்காக ஆகக்கூடிய அந்த கல்லூரி கட்டணத்தை பற்றி அனைத்து தகவல்களும் இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கட்டாயம் இதை ஷேர் பண்ணிட்டு பாருங்க. ஆயுஷ் பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ். இந்த படிப்புகள் தான் ஆயுஷ் படிப்புகள் எனப்படுகின்றது. 5.5 வருடம் படிக்கக்கூடிய இந்த ஆயுஷ் படிப்புகள் MBBS BDS படிப்புகளுக்கு மாற்றாக மட்டுமல்லாது பாரம்பரியத்தையும் நவீன அறிவியலையும் இணைக்கக்கூடிய ஒரு துறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆயுஷ் படிப்புகள் முழுமையான சிகிச்சையை வழங்கக்கூடிய இந்தியாவினுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. எனவே இந்த படிப்புகளினுடைய எதிர்காலம் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இந்த படிப்புகளுக்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், மேலும் MBBS மற்றும் BDSக்கு மாற்றாக இந்த துறையை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அதுல முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. இந்த ஆயுர்வேதம் அப்படிங்கிறது இந்திய நாட்டினுடைய அந்த பாரம்பரிய மருத்துவ முறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. சித்த மருத்துவத்தை போலவே ஆயுர்வேதமும் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு பண்டைய இந்தியாவில் தோன்றிய உலகினுடைய மிக பழமையான மருத்துவ சிகிச்சை முறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆயுர்வேதம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆயுள் என்ற சொல்லுக்கு வாழ்க்கை என்றும், வேதம் என்ற சொல்லுக்கு அறிவு என்றும், ஆயுர்வேதம் என்ற சொல்லுக்கு உயிர் அறிவு என்றும், வாழ்க்கை விஞ்ஞானம் என்றும் பொருள் கொள்ளப்படுகின்றது. இந்த கோர்ஸ்ல உடற்கூறு, உடலியல், பஞ்சகர்மா போன்றவைகள் பயிற்றுவிக்கப்படுகின்றது. இந்த துறையில என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அரசு துறைகள்ல தமிழ்நாடு சுகாதாரத்துறை மற்றும் நேஷனல் ஆயுஷ் மிஷனின் மூலமாக அரசு மருத்துவமனைகள்ல மருத்துவ அதிகாரியாக பணிபுரியக்கூடிய வாய்ப்பு என்பது மாணவர்களுக்காக இருக்கின்றது. நீங்க அடிப்படை சம்பளத்தை பார்த்தீங்கன்னா 56,100 ரூபாயிலிருந்து 1,77,500 ரூபாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய ஹெல்த் ஸ்கீமினுடைய அடிப்படையில் எய்ம்ஸ்ல ஆயுர்வேத பிரிவிலையும் ESI மருத்துவமனைகளிலும் மருத்துவ அதிகாரியாக பணி வாய்ப்பும் என்பதும் இவர்களுக்கு இருக்கின்றது. லாஸ்ட் இயர் எய்ம்ஸ் புவனேஸ்வர்ல 40 ஆயுஷ் மருத்துவ அதிகாரிகள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்ஸ்ல ஆராய்ச்சி பணி வாய்ப்பும், அரசு ஆயுர்வேதிக் கல்லூரிகள் போன்ற அந்த ஆயுர்வேதிக் கல்லூரிகள்ல விரிவுரையாளராக பணி வாய்ப்பும், தனியார் துறைகளை பொறுத்தவரையிலும் சொந்தமாக ஆயுர்வேதிக் கிளினிகள் துவங்குவதற்கான ஒரு வாய்ப்பும், கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை, பதாஞ்சலி போன்ற வெல்னஸ் சென்டர்கள்ல ஆலோசகராக பணி வாய்ப்பும், ஹிமாலயா, டாபர் போன்ற மருந்து உற்பத்தி நிறுவனங்கள்ல மருந்து உற்பத்தி பணி வாய்ப்பும், வெளிநாடுகள்ல மத்திய கிழக்கு, இலங்கை, நேபாளம், UAE, ஓமன் போன்ற இந்த நாடுகள்ல அரசு ஆயுர்வேத மையங்களையும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் அரசு அங்கீகரித்த வெல்னஸ் மையங்களிலும் பணி வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. இந்த பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி இந்த கோர்ஸை பொறுத்தவரையிலும் சித்த மருத்துவம் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய மிக பழமையான மருத்துவ முறைகள் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மருத்துவ முறையானது தென்னிந்தியாவின் தமிழர்களினுடைய தாய் மருத்துவமாக கருதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மேலும் தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளமாக இந்த மருத்துவ முறை திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சித்தா என்ற சொல்லுக்கு நாணம் அடைந்தவர் அல்லது சாதனையாளர் என்று பொருள்படப்படுகின்றது. இந்த சித்த மருத்துவ முறையை நிறுவியவர்கள் தான் சித்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். இந்த மருத்துவ முறையானது மூலிகைகள், கனிமங்கள் மற்றும்
இந்த யோகாவை பயன்படுத்தி இயற்கையான சிகிச்சையை வழங்கி கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புற மக்களிடையே இந்த சித்த மருத்துவத்தின் மீது உயரிய நம்பிக்கை என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகள் அப்படிங்கிறது ஐம்பூதங்கள், முக்குற்றங்கள், த்ரீ ஃபோர்சஸ் ஆர் ஃபால்ஸ் மற்றும் 8 மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் இவைகள் தான். இதுல ஐம்பூதங்கள் அப்படிங்கிறது நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் இவைகள் தான் உடல் மற்றும் இயற்கையின் அடிப்படையாக அமைகின்றன. வாதம், பித்தம், கபம் ஆகிய இந்த 3 தோஷங்கள் தான் உடலினுடைய ஆரோக்கியத்தை பேணுகின்றன. இந்த 3 தோஷங்களினுடைய சமநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் நோய்க்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றது என்ற அடிப்படையில் இந்த 3 தோஷங்களினுடைய சமநிலை தான் இந்த மருத்துவத்தினுடைய மையமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நோயை கண்டறிதல், நோயினுடைய காரணத்தை கண்டறிதல், சிகிச்சை அளித்தல், முன்கவனிப்பு ஆகியவற்றை தீர்மானிப்பதற்கு நாடி, நாக்கு, நிறம், குரல், கண்கள், மலம், சிறுநீர், தொடுதல் இந்த 8 எக்ஸாமினேஷன் முறைகளும் சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கின்றது. சித்தாவை படித்து வரக்கூடிய மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சித்த மருத்துவ நோயியல் நிபுணராகவும், பெண்களினுடைய உடல் நல பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவம் மூலம் சிகிச்சை அளிக்கக்கூடிய மகளிர் மருத்துவராகவும், சித்த மருந்துகளை தயாரிக்கக்கூடிய மருந்து உற்பத்தியாளராகவும், சித்த மருத்துவ கல்லூரிகள் போன்ற கல்லூரிகள்ல விரிவுரையாளராகவும், மத்திய சித்த ஆராய்ச்சி கவுன்சிலின் மூலமாக ஆராய்ச்சி மேற்கொள்ளக்கூடிய வகையில ஆராய்ச்சியாளராகவும், அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள்ல ஆலோசனை வழங்கக்கூடிய மருத்துவ ஆலோசகராகவும், உடல் செயல்பாடுகளை ஆய்வு செய்யக்கூடிய உடலியல் நிபுணராகவும், தோல் நோய் சிகிச்சைகளுக்கு சித்த மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக தோல் மருத்துவராகவும், எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சை அளிக்கக்கூடிய கைரோ பிராக்டர்ஸாகவும், சித்த மருத்துவத்தில் மருந்து ஆய்வு செய்யக்கூடிய கிளினிக்கல் ரிசர்ச்சராகவும், குழந்தைகளுக்கு சித்த சிகிச்சை வழங்கக்கூடிய குழந்தை மருத்துவராகவும் எண்ணற்ற பணி வாய்ப்புகள் என்பது சித்தா படித்து வரக்கூடிய மாணவர்களுக்காக இருக்கின்றது. அரசு மருத்துவமனைகள்ல சித்த மருத்துவ அதிகாரியாகவும், மத்திய சித்த ஆராய்ச்சி கவுன்சில் மருந்து ஆராய்ச்சி பணிகளிலும், மேலும் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற தமிழ் மக்கள் அதிகம் வகிக்கக்கூடிய பகுதிகளில் இந்த சித்த மருத்துவத்தினுடைய தேவை என்பது அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பேச்சலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி ஜெர்மனியைச் சேர்ந்த டாக்டர் ஹானிமன் என்பவரால் உருவாக்கப்பட்ட இந்த மருத்துவமானது ஒத்தது குணப்படுத்தும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மருத்துவ முறையில தாவரங்கள், விலங்குகள், கனிமங்கள் மற்றும் உலோகங்கள், பாம்பினுடைய விஷம் என பல்வேறு பொருள்களிலிருந்து இந்த ஹோமியோபதி மருந்துகளுக்கான மூலக்கூறுகள் பெறப்படுகின்றது. இந்த மூலக்கூறுகள் தொடர் செறிவாக்க முறையில் வீரியப்படுத்தப்பட்டு இந்த நீர்த்த மருந்துகள் தான் இந்த ஹோமியோபதி மருத்துவத்தினுடைய மையமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நீர்த்த மருந்துகள் மூலமாக உடல் சுய குணப்படுத்துதலை இந்த மருத்துவ முறை ஊக்குவிக்கின்றது. நாள்பட்ட நோய்களுக்கு ஒரு சிறந்த மருத்துவ முறையாக இந்த மருத்துவ முறை இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய சூழல்ல உலக அளவில் 200 மில்லியன் மக்கள் இந்த ஹோமியோபதி மருந்துகளை எடுத்துக்கொண்டிருப்பதாக ஒரு புள்ளி விவரங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது. ஐரோப்பா, அமெரிக்கா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள், இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் என உலக அளவில் பறந்து விரிந்துள்ள இந்த ஹோமியோபதி மருத்துவ முறை அப்படிங்கிறது உலகத்தினுடைய 2வது மிகப்பெரிய மருத்துவ முறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எளிய, விலை குறைந்த, நிரந்தர தீர்வு தரக்கூடிய இந்த மருத்துவ முறையின் மீதான விருப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்ப வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலும் அரசு மருத்துவமனைகள்ல ஹோமியோபதி மருத்துவ அதிகாரியாகவும், மத்திய ஹோமியோபதி ரிசர்ச் சென்டர்கள்ல ஆராய்ச்சி பணியிலும், ஹோமியோபதி கல்லூரிகள்ல விரிவுரையாளராகவும், மேலும் தனியார் துறைகள்ல சொந்தமாக கிளினிக் துவங்குவதற்கான ஒரு வாய்ப்பு, வெல்னஸ் சென்டர்கள்ல எண்ணற்ற பணி வாய்ப்புகள் என்பது இந்த ஹோமியோபதி படித்தவர்களுக்காக இருக்கின்றது. வெளிநாடுகள்ல ஐரோப்பா, ஜெர்மனி, UK, அமெரிக்கா, கனடா போன்ற இந்த நாடுகள்ல அரசு வெல்னஸ் திட்டங்களில் ஆலோசகராக பணிபுரியக்கூடிய வாய்ப்பும் என்பது இருக்கின்றது. இந்த பேச்சலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி புராதன கிரீஸில் தோன்றி பின்னர் இஸ்லாமிய உலகில் மேம்படுத்தப்பட்ட பாரம்பரிய மருத்துவ முறையாக இருக்கக்கூடியதா இந்த யுனானி மருத்துவம் அப்படிங்கிறது. யுனானி மருத்துவம் உடல், மனம் மற்றும் இந்த ஆன்மாவுக்கு இடையே சமநிலை பேணுவதை மையமாக கொண்ட ஒரு முழுமையான சிகிச்சை முறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மருத்துவ முறையானது மூலிகைகள், கனிமங்கள் மற்றும் சில செயல்முறைகள் உள்ளிட்ட இயற்கை வைத்தியங்கள் பயன்படுத்தி ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், நோய்களை தடுக்கவும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. ரத்தம், சளி, மஞ்சள் பித்தம், கருப்பு பித்தம் இந்த 4 ஹியூமரஸ் தான் யுனானி மருத்துவத்தினுடைய அடிப்படை கோட்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த 4 ஹியூமரஸ்களில் ஏற்படக்கூடிய சமநிலையின்மை தான் நோய்க்கான காரணமாக இருக்கின்றது என்ற அடிப்படையில் சிகிச்சையினுடைய முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது இந்த 4 ஹியூமரஸ்களினுடைய இந்த சமநிலையை மீட்டெடுப்பதாக இருந்து கொண்டிருக்கின்றது. யுனானி மருத்துவர்கள் நோயாளியினுடைய மருத்துவ வரலாறு,
கோளாறு, உடல் பரிசோதனை மற்றும் நாடி பரிசோதனை, அந்த பல்ஸ் டயக்னோசிஸ் மூலமாக நோயை அறிகின்றார்கள். பின்னர் தனிப்பட்ட நோயாளிக்கு ஏற்ப மூலிகை மருந்துகள், உணவு மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள், உடல் சிகிச்சைகள் மற்றும் ஆன்மீக நடைமுறைகளை பரிந்துரைக்கின்றார்கள். இந்தியால யுனானி மருத்துவம் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த மருத்துவமானது ஒரு தனித்துவமான மருத்துவ முறையாக இந்திய அரசால் அங்கீகாரம் செய்யப்பட்டிருக்கின்றது. யுனானி மருத்துவம் பலவிதமான நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் திறன் வாய்ந்ததாக அறியப்படுகின்றது. குறிப்பா சுவாச கோளாறு, இரைப்பை கோளாறு, தோல் நோய்கள், எலும்பு மற்றும் தசைநார் கோளாறுகள், மனநல பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு சிறந்த மருத்துவ முறையாக யுனானி மருத்துவம் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்ப யுனானி மருத்துவத்தை படித்து வரக்கூடியவர்களுக்கு அரசு மருத்துவமனைகள்ல மருத்துவ அதிகாரிகளாகவும், யுனானி ஆராய்ச்சி கவுன்சில்ல மருந்து ஆராய்ச்சி பணியிலும், இந்த யுனானி கல்லூரிகள்ல விரிவுரையாளராகவும், தனியார் துறைகள்ல சொந்தமாக கிளினிக் துவங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் UAE, சவுதி போன்ற இந்த நாடுகள்ல யுனானி படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் 5.5 வருடம் படிக்கக்கூடிய இந்த கோர்ஸ் ஆனது இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா சிகிச்சை ஆகியவைகளை முக்கிய பயன்பாட்டு பகுதிகளாக பெற்றிருக்கின்றது. இந்த படிப்பானது யோகா மற்றும் நேச்சுரோபதியினுடைய அம்சங்களை ஒருங்கிணைத்து உடல், மனம் மற்றும் ஆன்மாவை உடற்பயிற்சி, தியானம் மற்றும் சுவாச பயிற்சிகளின் மூலம் சமநிலைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றது. நேச்சுரோபதி உணவு முறை கட்டுப்பாடு, மூலிகை மருந்துகள் மற்றும் மசாஜ் மூலமாக உடலை குணப்படுத்துவதை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் படிப்பை மேற்கொள்ளும் மாணவர்கள் பாரம்பரிய சுகாதார முறைகள், மருத்துவ அறிவியலை பற்றி ஆழமான புரிதலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த படிப்பில் மாணவர்கள் ஹோமியோபதி, ஊட்டச்சத்து சிகிச்சை, அக்குபஞ்சர் மற்றும் தாவரம் மற்றும் மூலிகை மருத்துவம் போன்ற பல துறைகளில் நிபுணத்துவத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த படிப்பானது புராதன ஞானத்தையும் நவீன அறிவியலையும் தனித்துவமாக இணைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த படிப்பை படிக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு எண்ணற்ற வேலை வாய்ப்புகள் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. நேச்சுரோபதியாகவும், யோகா ஆசிரியராகவும், சொந்தமாக சுகாதார மையங்களை துவங்குவதற்கான வாய்ப்பும் இவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வளவு சிறப்புமிக்க அதிகமான வேலை வாய்ப்பை பெற்றுத் தரக்கூடிய இந்த கோர்ஸ் படிப்பதற்காக 2 வகையான கலந்தாய்வுகள் என்பது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று ஆயுஷ் அட்மிஷன்ஸ் சென்ட்ரல் கவுன்சில் கமிட்டி நடத்தக்கூடிய ஒரு கலந்தாய்வு, மற்றொன்று ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கலந்தாய்வு. அகில இந்திய அளவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய அந்த ஆயுஷ் மருத்துவ கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மொத்த இடங்கள்ல 15% இடங்களை நிரப்புவதற்காகவும், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய அந்த 100% இடங்களை நிரப்புவதற்காகவும், மேலும் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கக்கூடிய 100% இடங்களை நிரப்புவதற்காகவும் ஆயுஷ் அட்மிஷன்ஸ் சென்ட்ரல் கவுன்சில் கமிட்டி இந்தியா முழுக்க கலந்தாய்வை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கலந்தாய்வானது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 மற்றும் ரவுண்ட் 3 மேலும் ஸ்டே வேகன்சி ரவுண்ட் என்ற அடிப்படையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கலந்தாய்வுல பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரியோடு பிஃபார்ம் ஆயுர்வேதிக் இந்த கோர்ஸுக்கான கலந்தாய்வும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அகில இந்திய கலந்தாய்வுல கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய மொத்த இடங்களினுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க 67 அரசு ஆயுர்வேதிக் மருத்துவ கல்லூரிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த மருத்துவ கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மொத்த இடங்களில் இருந்து 15% இடங்கள் என்ற அடிப்படையில் 615 இடங்கள் என்பது அகில இந்திய கலந்தாய்வுக்காக இருக்கின்றது. மேலும் 20 எய்டட் கல்லூரிகளில் இருந்து 205 இடங்களும், 6 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மற்றும் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து 484 இடங்களும், 10 டீம்டு யூனிவர்சிட்டிஸில் இருந்து 920 இடங்களும் ஆக ஒட்டுமொத்தமாக 2262 இடங்கள் என்பது ஆயுர்வேத படிப்புக்காக இருக்கின்றது. ஹோமியோபதி இன்ஸ்டிடியூஷனை பொறுத்தவரையிலும் அரசு மருத்துவ கல்லூரிகள் 35 கல்லூரிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரிகளில் இருந்து 398 இடங்களும், 6 எய்டட் கல்லூரிகளில் இருந்து 84 இடங்களும், சென்ட்ரல் மற்றும் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து 117 இடங்களும், மேலும் டீம்டு யூனிவர்சிட்டி 7 இருந்து 480 இடங்கள் என்ற அடிப்படையில் 1260 இடங்கள் ஹோமியோபதிக்காக இருந்து கொண்டிருக்கின்றது. யுனானி மருத்துவ கல்லூரிகளை பொறுத்தவரையிலும் 10 அரசு மருத்துவ கல்லூரிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இடங்களினுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா 43. மேலும் கவர்மெண்ட் எய்டட் கல்லூரிகளில் இருந்து 4 மருத்துவ இடங்களும், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மற்றும் ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஒரு 26 இடங்களும், டீம்டு யூனிவர்சிட்டிஸில் இருந்து 45 இடங்கள் என்ற அடிப்படையில் 192 இடங்கள் என்பது யுனானி மருத்துவத்திற்காக இருந்து கொண்டிருக்கின்றது. சித்த மருத்துவ கல்லூரிகளை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சித்த மருத்துவ கல்லூரிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 2 அரசு மருத்துவ கல்லூரிகளில் இருந்து 24 இடங்களும், மேலும் சென்ட்ரல் மற்றும் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக ஒரு 58 இடங்கள் என்ற அடிப்படையில் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்காக 80 இடங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. ஆயுர்வேதிக் பார்மசிக்காக அரசு மருத்துவ கல்லூரிகளில் இருந்து 46 இடங்கள் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக இந்த ஆயுஷ் படிப்புகளுக்காக 3827 இடங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. மாணவர்கள் இந்த இடங்களை பெற வேண்டும் அப்படின்னா அதற்காக இந்த ஆயுஷ் அட்மிஷன்ஸ்
டென்டல் கவுன்சில் கமிட்டி நடத்தக்கூடிய அந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த கலந்தாய்வுக்கான விண்ணப்ப கட்டணம் அப்படிங்கிறது 1000 ரூபாயும் அதனோடு 2 வகையான ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டணத்தை மாணவர்கள் செலுத்த வேண்டும். டீம்டு யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய இடங்களை பெற வேண்டும் அப்படின்னா மாணவர்கள் 55,000 ரூபாயை செலுத்த வேண்டியதாக இருக்கும். இதில் 5,000 ரூபாய் என்பது நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாகவும் 50,000 ரூபாய் என்பது ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட்டாகவும் செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஜென்ரல், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் மற்றும் ஓபிசி நான் கிரீமி லேயர் மாணவர்கள் அரசு கல்லூரிகளில் சென்று சேரணும் அப்படின்னா அதற்காக அவர்கள் கவுன்சிலிங்ல 21,000 ரூபாயை செலுத்த வேண்டும். எஸ்சி, எஸ்டி மற்றும் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி மாணவர்களை பொறுத்தவரையிலும் 20,500 ரூபாயை செலுத்த வேண்டியதாக இருக்கும். இப்ப கடந்த வருடம் எவ்வளவு மதிப்பெண்கள் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் படிப்பதற்கான லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ரேங்க் அப்படிங்கிறது ஜெனரல் கேட்டகரிக்கு 1,48,019 எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் மாணவர்களை பொறுத்தவரையிலும் 2,07,279 ரேங்க் வரலும், ஓபிசி நான் கிரீமி லேயர் மாணவர்களுக்கு 2,36,096 ரேங்க் வரையிலும், எஸ்சி கேட்டகரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் 4,74,766 ரேங்க் வரையிலும், எஸ்டி கேட்டகரி மாணவர்களுக்கு 7,27,699 ரேங்க் வரை பெற்றவர்களுக்கு யுனானி மருத்துவம் படிப்பதற்கான வாய்ப்பு என்பது கிடைத்திருக்கின்றது. பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசனை பொறுத்தவரையிலும் ஜெனரல் கேட்டகரிக்கு 1,27,484 ரேங்க் வரையிலும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 3,57,332 ரேங்க் வரையிலும், ஓபிசி கேட்டகரிக்கு 1,79,624 ரேங்க் வரையிலும், எஸ்சி கேட்டகரிக்கு 2,92,074 ரேங்க் வரையிலும், எஸ்டி கேட்டகரி மாணவர்களுக்கு 5,03,630 வரையும் இடம் என்பது கிடைத்திருக்கின்றது. பேச்சுலர் ஆஃப் பார்மசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான கட் ஆஃப் மார்க்கை பொறுத்தவரையிலும் ஜெனரல் கேட்டகரிக்கு 3,87,701 எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 6,54,335 ஓபிசி கேட்டகரிக்கு 1,72,126 எஸ்சி கேட்டகரிக்கு 5,28,407 எஸ்டி கேட்டகரிக்கு 7,73,871 இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி இந்த கோர்ஸுக்கான கட் ஆஃப் ரேங்க் அப்படிங்கிறது அரசு மருத்துவ கல்லூரிகள்ல ஜெனரல் கேட்டகரிக்கு 1,06,280 எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 1,15,601 ஓபிசி கேட்டகரிக்கு 1,06,156 எஸ்சி கேட்டகரிக்கு 2,72,592 எஸ்டி கேட்டகரிக்கு 3,44,750 பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி இந்த கோர்ஸுக்கான அரசு மருத்துவ கல்லூரிகளுடைய கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது ஜெனரல் கேட்டகரிக்கு 2,29,143 எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 2,56,263 ஓபிசி கேட்டகரிக்கு 2,32,109 எஸ்சி கேட்டகரிக்கு 3,84,241 எஸ்டி கேட்டகரிக்கு 4,58,429 இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியின் கீழ் இருக்கக்கூடிய இந்த ஆயுஷ் மருத்துவ கல்லூரிகள் இருக்கக்கூடிய இடங்களை நிரப்புவதற்காக ஸ்டேட் செலக்ஷன் கமிட்டி ஒரு கலந்தாய்வை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கலந்தாய்வுல மாணவர்கள் கலந்துக்கணும் அப்படின்னா அதற்கான விண்ணப்ப கட்டணம் அப்படிங்கிறது 1000 ரூபாயாகவும், மாணவர்கள் இது குறித்த நோட்டிபிகேஷன் அனைத்தையும் tn.health.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இந்த கலந்தாய்வுல கலந்து கொள்ளக்கூடிய கல்லூரிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 6 அரசு மருத்துவ கல்லூரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுல கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டையில 100 இடங்களும், கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னையில 50 இடங்களும், கவர்மெண்ட் ஆயுர்வேத மெடிக்கல் காலேஜ் நாகர்கோயில்ல 50 இடங்களும், கவர்மெண்ட் யுனானி மெடிக்கல் காலேஜ் சென்னையில 26 இடங்களும், கவர்மெண்ட் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் மதுரையில 50 இடங்களும், கவர்மெண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் சென்னையில 50 இடங்களும் மாணவர்களுக்காக இருக்கின்றது. பேச்சுலர் சித்தா மெடிசனுக்காக இருக்கக்கூடிய இடங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள 2 அரசு மருத்துவ கல்லூரிகளோடு சேர்த்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா என்ற மருத்துவ கல்லூரியும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனோடு 13 செல்ஃப் பைனான்ஸ் சித்தா மருத்துவ கல்லூரிகளும் சித்த மருத்துவத்தை மாணவர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். மொத்தமாக 800 இடங்கள் என்பது மாணவர்களுக்காக இருக்கின்றது. இந்த பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசனை பொறுத்தவரையிலும் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஆயுர்வேதிக் அரசு மருத்துவ கல்லூரியோடு 6 செல்ஃப் பைனான்ஸ் சித்த மருத்துவ கல்லூரிகளிலும் இந்த சித்த மருத்துவ படிப்பை மாணவர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கல்லூரிகளில் இருந்து 270க்கும் அதிகமான இடங்கள் என்பது மாணவர்களுக்காக இருக்கின்றது. பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி இந்த கோர்ஸுக்கான கல்லூரிகளை பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய அரசு ஹோமியோபதி மருத்துவ கல்லூரியோடு 12 செல்ஃப் பைனான்ஸ் மருத்துவ கல்லூரிகளில் இருந்து 820
150க்கும் அதிகமான இடங்கள் ஹோமியோபதி படிப்புகளுக்காக மாணவர்களுக்காக இருக்கின்றது. அரசு யோகா மற்றும் நேச்சுரோபதி கல்லூரி சென்னை மற்றும் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் சயின்ஸ் செங்கல்பட்டு என்ற 2 அரசு கல்லூரிகளோடு 16 சுயநிதி கல்லூரிகளும் இந்த பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் இந்த கோர்ஸ்களை மாணவர்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அரசு கல்லூரிகளின் மூலம் 160 இடங்களும், செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகளின் மூலம் 1550 இடங்களும் BNYS படிப்புகளுக்காக இருக்கின்றது. இப்ப எவ்வளவு கட் ஆஃப் மார்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு லாஸ்ட் இயர் இடம் கிடைத்திருக்கின்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசனை பொறுத்தவரையிலும் ஜெனரல் கேட்டகரிக்கு 423 நீட் மதிப்பெண்கள் வரையும், BC கேட்டகரியில 366, BCM 367, MBC 390, SC 238, SCA 264, ST 259 நீட் மதிப்பெண்கள் வரை லாஸ்ட் இயர் கிடைத்திருக்கின்றது. பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரிக்கு ஜெனரல் கேட்டகரிக்கு 412, BC 361, BCM 331, MBC 387, SC 295, SCA 249, ST 120 வரையிலும், பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரிக்கு ஜெனரல் கேட்டகரி 405, BC 357, BCM 391, MBC 353, SC 294, ST 165 மதிப்பெண்கள் வரையும், பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசனுக்கு ஜெனரல் கேட்டகரியில 231, BCல 134, BCM 229, MBC 179, SC 115, SCA 133 நீட் மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவர்களுக்கு லாஸ்ட் இயர் இடம் என்பது கிடைத்திருக்கின்றது. பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் இந்த கோர்ஸை பொறுத்தவரையிலும் மாணவர்கள் 12ஆம் வகுப்புல இயற்பியல், வேதியியல், உயிரியல் 3 பாடங்களிலே 200 மதிப்பெண்களுக்கு பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்களின் அடிப்படையில தான் அட்மிஷன் என்பது வழங்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில இந்த கோர்ஸுக்கான கட் ஆஃப் மார்க் ஜெனரல் கேட்டகரிக்கு 187 ஆகவும், BC கேட்டகரிக்கு 181.5 ஆகவும், BCM கேட்டகரிக்கு 185, MBC கேட்டகரிக்கு 182.54, SC கேட்டகரிக்கு 176, SCA கேட்டகரிக்கு 170, ST கேட்டகரிக்கு 160 ஆக இருந்திருக்கின்றது. பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் படிப்புக்கான கல்வி கட்டணம் அப்படிங்கிறது ஒரு வருடத்திற்கு கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னையில 15,000 ரூபாயும், பாளையங்கோட்டையில 18,000 ரூபாயாகவும், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தால 30,000 ரூபாயாக இருக்கின்றது. பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசனை பொறுத்தவரையிலும் சென்னையில 20,000 ரூபாயும், பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசனுக்கான கல்வி கட்டணம் அப்படிங்கிறது கேரளத்துல 25,380 ரூபாயும், உத்தரப்பிரதேசத்துல 18,000 ரூபாயும், கர்நாடகத்துல 25,000 ரூபாயும், தமிழ்நாட்டுல அரசு மருத்துவ கல்லூரிகள்ல 10,000க்கும் குறைவான கல்வி கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. நீங்க செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகள்ல இந்த ஆயுஷ் படிப்பை படிக்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு வருட கட்டணம் என்பது 1,25,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. மாணவர்களே, உங்களுக்காக உங்களுடைய மருத்துவ கனவை நிறைவேற்றுவதற்காக எண்ணற்ற வாய்ப்புகள் என்பது இருக்கின்றது. இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியான முறையிலே பயன்படுத்தி வாழ்க்கையிலே வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம்.